ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சாப்பிடும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் கருப்பு எள்ளு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து எள்ளு வந்து நல்லா வறுக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க. அப்புறம் கருகினா சட்னி வந்து நல்லா இருக்காது. இது வந்து நல்லா படபடன்னு நல்லா வெடிக்கும். அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து இந்த எள்ளை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அடுத்த பொருள் நம்ம வறுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது வந்து பாதி செவந்து வரட்டும், அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கலாம். பாதி செவந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து பொருளை நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட பூண்டு வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 பல் சேர்த்திக்கோங்க. பூண்டு சேர்த்திட்டு அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் நான் வந்து 6 சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கூட கம்மியாக சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லா ஜாமானும் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கலாம். லோ ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக அதிகமாக வச்சு வதக்குங்க. இது வந்து எல்லாமே நல்லா வதங்கி செவந்து வரட்டும். அந்த அளவுக்கு வதக்குனா தான் சட்னி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட புளி வந்து ஒரு சின்ன சைஸ் போட்டுக்கோங்க, நெல்லிக்காய் அளவு சேர்த்துட்டு இதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூட சேர்த்திட்டு இதையே வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக தேங்காய் துருவல் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உப்பு இந்த சட்னி தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இதை வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க, இதோட பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எள்ளு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வதக்கினதையும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சதை பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. இப்போது எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பரான சட்னி வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் இது நான் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.